அல்ஹம்துலில்லா. நம்ம நேற்று போட்ட வீடியோக்கு வந்துட்டு இருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், சென்னை ரமலான் 2026ன்ற பேஜ்லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, உங்கள் பேஜ் உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, மாஷா அல்லாஹ், சென்னையில் எங்கெங்கெல்லாம் சஹர் சாப்பாடு தராங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்க அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. சென்னையில் எங்கெல்லாம் ஃப்ரீயாக சஹர் சாப்பாடு தருவாங்க, சென்னையில் எங்கெல்லாம் பேமெண்ட்டுக்கு சஹர் சாப்பாடு தருவாங்கன்னு அரௌண்ட் 75 லொக்கேஷனுக்கு அட்ரஸோட கான்டாக்ட் நம்பரோடு அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் நாம் நோன்பாளிகளுக்கு சஹர் சாப்பாடு தரணும்னு ஆசைப்பட்டாலும் இவங்க பேஜ்லேயே போயிட்டு நாம் எந்த பிளேஸில் எந்த டைமில் நோன்பாளிகளுக்கு சஹர் சாப்பாடு தர போகிறோன்றதையும் இவங்க பேஜில் இருக்க ஆப்ஷன் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பயோவில் www.chennaiRamalan.orgன்னு ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷோ நியர்பை சஹர் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் வருது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அலோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்க லொக்கேஷன்ஸில் எங்கெங்கெல்லாம் சஹர் சாப்பாடு தராங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வருது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், எனக்கு நியர்பையில் இருக்க லொக்கேஷன் பார்த்தா கொளத்தூரில் சஹர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னும், அப்படியே ஆவடியில் மஸ்ஜித் முபாரக்லேயும் சஹர் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு அந்த பிளேஸோடைய அட்ரஸ் முதற்கொண்டு போட்டு கிளியராக அப்லோட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி வெளியூர்லேருந்து சென்னையில் வந்து தங்கி ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், நிறைய நோன்பாளிகளுக்கு இந்த சஹர் உணவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா நிறைய நோன்பாளிகளுக்கு உணவு கொடுத்த அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம கமர் பாய் விலாக்ஸ் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ்.